அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமான் வேலாக அனைவரையும் காத்தருள்கின்ற மாபெரும் கடவுளாக வீற்றிருக்கின்ற கதிர்காமன் கந்தன் ஆலயத்தினுடைய சிறப்பான தகவல்களை பகிர்ந்து கொள்கின்ற மற்றும் ஒரு வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதியிலே உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். முருகன் என்பவன் முருகப்பெருமானாக என்றும் மனதிலே பதிந்த ஒருவராக அனைவரும் நேசிக்கின்ற கொண்டாடுகின்ற கடவுளாக இருக்கிறார். தமிழ் கடவுள் முருகப்பெருமான். கதிர்காம கந்த ஆலயத்தினுடைய சிறப்பான விடயங்கள் பலவற்றை நாங்கள் பேசி வருகின்ற நேரத்தில் இந்த கலந்துரையாடல் பகுதியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் எழுத்தாளர் மற்றும் சமூக சேவையாளர், வரலாற்று ஆய்வாளர், வரலாற்று துறையிலே BA பட்டம் பெற்றவர். அது மாத்திரமல்ல, கொழும்பு தமிழ் சங்கத்தினுடைய ஆயுள் உறுப்பினர், தமிழ் சினிமா ஆய்வாளர் மற்றும் தொகுப்பாளர், இலங்கை இந்து ஆராய்ச்சி பேரவையினுடைய தலைவர். நாட்டிலே இலங்கை மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய பல புராதன இடங்கள் பலவற்றினுடைய ஆய்வுகளை நடத்தி வருகின்ற, அது பற்றிய விளக்கங்களை தெரிவித்து வருகின்றவர் தான் புகழ்பெற்ற ஒருவர், கலாநிதி கலாபூஷணம் திரு NKS திருச்செல்வம் அவர்கள். வணக்கம். வணக்கம். முருகப்பெருமானினுடைய அருள் கிட்டட்டும், கந்தனினுடைய அருள் கிட்டட்டும். இந்த சிறப்பான ஒரு கலந்துரையாடல் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முருகப்பெருமானை பற்றி பேசும்போது எல்லோருமே கொண்டாடுகின்ற ஒரு தெய்வமாக இருக்கலாம். தமிழரினுடைய கடவுளாக இருந்தாலும் இலங்கையிலே பல மக்களும் உலக மக்கள் பலவரும் முருகன் என்றால் ஒரு கொண்டாட்டம் தான். வேலை அப்படியே சுமந்து கொள்வோம். வேல் இருக்க பயமேன், அதாவது முருகன் இருக்க பயமேன் என்ற மாதிரி வேல் எதுவுமே வெற்றி தரக்கூடியது என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்றோம் நாங்கள் அனைவருமே. இப்படி இருக்கும்போது கதிர்காம கந்தன் ஆலயத்தினுடைய சிறப்பான பல விடயங்களை பற்றி பேசுகின்றோம். கதிர்காம ஆலயம் என்று சொல்லும் போது புராதன கதைகள் பல இருக்கின்றன, பலவிதமாக பேசப்படுகின்றன, ஆய்வு நூல்களிலே பலவிதமாக தெரிவிக்கப்படுகின்றன. முருகப்பெருமானினுடைய இந்த கதிர்காமம் ஆலயத்தினுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது உங்களுடைய ஆய்வுகளின்படி? ஆம், அதாவது கதிர்காமத்தை பொறுத்தவரையிலே கதிர்காமம் தொடர்பான 3 நூல்களை நான் எழுதியிருக்கிறேன். 4வது நூல் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே கதிர்காம முருகன் பற்றியும் அந்த திருத்தலம் பற்றியும் பல ஆய்வுகளை செய்திருக்கிறேன். பாத யாத்திரை சென்று வந்து 2வது நாளிலே இந்த ஒரு நிகழ்ச்சியிலே முருகன் பற்றி பேச கிடைப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம்தான். அந்த வகையிலே இதனுடைய தோற்றம் என்று பார்க்கும் பொழுது கதிர்காம முருகன் ஆலயம் தென்னிலங்கையிலே கட்டப்பட்ட முதலாவது கோயில். இந்த சிறப்பு அதற்கு இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த சிவன் காலத்திலே இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த காலகட்டத்திலே இருந்த கதிர்காம பாண்டிய சத்திரிய மன்னர்கள், கதிர்காமம் தென்னிலங்கையின் முதலாவது தலைநகரம், அதை ஆட்சி செய்தவர்கள் கதிர்காம பாண்டிய சத்திரிய மன்னர்கள். இந்த மன்னர்கள் தான் முருகன் கோயிலை அங்கே முதலாக அமைத்திருக்கிறார்கள். அதன் பின்பு சுமார் 200 ஆண்டுகளின் பின்பு மூத்த சிவனுடைய பேரனுடைய கொள்ளு பேரனான துட்டகாமினி மன்னனால் அது புனரமைக்கப்பட்டது. அன்று முதல் சிங்கள மக்கள் அதை மிகவும் பயபக்தியோடு இந்த ஆலயத்தை முருகனை வணங்கி வருகிறார்கள். இப்படித்தான் இதனுடைய தோற்றம் இருந்தது. அதன் பின்பு வந்த பல மன்னர்கள் இதற்கு மானியங்கள் வழங்கி அதுபோல இந்த கோயிலினுடைய வழிபாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று வரை அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய கதிர்காமன் கோயில், கதிர்காம கந்தன் ஆலயத்தினுடைய இந்த கோவில் கல்வெட்டுகள் தொடர்பாக நாங்கள் கட்டாயமாக பேசணும். ஆய்வுகள் பல நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, தொடர்ச்சியாக இது பற்றிய கட்டுரைகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. கல்வெட்டுக்கள். ஆம், அதாவது கதிர்காமத்திலே கதிர்காமம் தொடர்பான, கதிர்காமம் என்ற பெயர் கொண்ட 2 கல்வெட்டுகள் இருக்கின்றன. அவை பிற்கால பிராமி கல்வெட்டுகள். இதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த கதிர்காம திருத்தலம் அமைந்துள்ள காடு சுற்றியுள்ள காடுகளிலே வேல என்று பெயர் பொறிக்கப்பட்ட சுமார் 6 கல்வெட்டுகள் இருக்கின்றன. வேல என்று அதாவது வேலன் என்பது முருகன். எனவே இந்த கல்வெட்டுகள் கூட அந்த காலகட்டத்திலே கதிர்காமத்திலே ஒரு திருத்தலம் இருந்திருக்கிறது, முருகனுடைய வழிபாடு இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இந்த கல்வெட்டுக்களை கொள்ளலாம். அதன் பின்பு பிற்கால கல்வெட்டுக்களை பார்க்கும் பொழுது தமிழ் மன்னர்கள் 5 மன்னர்கள் தொடர்ச்சியாக 7 மன்னர்கள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தார்கள் இலங்கையிலே, அனுராதபுரத்திலே. இந்த காலகட்டத்திலே தரதர என்று சொல்லப்படுகிற மன்னன், அந்த மன்னனை திரிதர என்று சொல்வார்கள், அவனை ஸ்ரீதரன் என்று கூட சொல்கிறார்கள். இந்த மன்னன் கதிர்காமத்திலே பொறித்த ஒரு கல்வெட்டு இன்றும் அங்கே காணப்படுகிறது. இது கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதாவது 2ஆம் நூற்றாண்டிலே
பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. அதுபோல் இன்னும் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டு 5ஆம் நூற்றாண்டிலே பொறிக்கப்பட்ட கல்வெட்டு, 4ஆம் நூற்றாண்டிலே. அதுவும் 1500 வருடங்களுக்கு முற்பட்ட பாரம்பரியமிக்க ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு கூட கதிர்காமம் பற்றி சொல்லுகிறது. எனவே கதிர்காமம் பற்றி பிற்கால கல்வெட்டுகள் 2ம், முருகன் பற்றி முற்கால கல்வெட்டுகள் 6 கல்வெட்டுகளும் அந்த பகுதியிலே காணப்படுகின்றன. இந்த கதிர்காம கந்தன் ஆலயத்தினுடைய திருவிழா காலம் இது. இந்த ஆடி மாதத்துக்கு முதல் அந்த காலப்பகுதியிலே கொடியேற்றப்படும். உண்மையில் இந்த கொடியேற்றம் என்று சொல்லும்போது பொதுவாக நாட்டிலே இருக்கக்கூடிய பல ஆலயங்கள், கொழும்பில் இருக்கக்கூடிய ஆலயங்களாக இருக்கலாம், வெளி இடங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களாக இருக்கலாம், குறிப்பாக நல்லூர் கந்தன் ஆலயமாக இருக்கலாம், செல்வச்சநிதியாக இருக்கலாம், நைனை நாகபூசணி அம்மனாக இருக்கலாம், மாத்தளை முத்துமாரி அம்மனாக இருக்கலாம், எல்லா ஆலயங்களிலும் கொழும்பில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயமாக இருக்கலாம். இந்த கொடியேற்றம் என்று சொல்லும்போது கொஞ்சம் பெரிதாக தமிழ் மக்கள், இந்துக்கள் அனைவருமே பக்தியோடு சென்று வழிபடுவார்கள். கதிர்காம கந்த ஆலயத்தினுடைய கொடியேற்றம் என்று வந்ததுக்கு பிறகு இந்த காலப்பகுதிகள், திருவிழா காலப்பகுதியிலே மக்கள் அனைவரும் செல்வது வழக்கம். இந்த கொடியேற்றத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த கதிர்காம கந்தன் ஆலயத்தினுடைய கொடியேற்றம் எப்படி காலம் காலமாக இவ்வாறு தற்போதைய முறையில் தான் கொடியேற்றப்பட்டு வந்ததா, அப்படி இல்லைண்டா மாற்றங்கள் எதுவும் நிகழ்ந்திருப்பதா நீங்கள்? அதாவது கதிர்காமத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட அனைத்து ஆலயங்களுக்கும் அப்பாற்பட்டது. அதாவது ஆகம முறைப்படி அமைக்கப்படாத ஒரு கோயில். உண்மையிலே சொல்லப்போனால் கதிர்காம முருகன் கோயிலை கோயில் என்று சொல்வதை விட மடாலயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பண்டைய காலத்திலே சித்தர்கள் முனிவர்களும் இங்குதான் வந்து இதிலே ஒரு மடமாக இதை வைத்து அங்கே அவர்களுடைய வழிபாட்டை நடத்தி இருக்கிறார்கள். எனவே ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோயில்களிலே கதிர்காமம் அடங்காது. எனவே அங்கே கொடியேற்றத்திற்கான முக்கியத்துவம் இல்லை. என்னவென்றால் பண்டைய கால குறிப்புகளை பார்க்கும் பொழுது கொடியேற்றம் தொடர்பான எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. நீங்கள் சொல்ல வருவதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். அதாவது இந்த மாதிரியான முறைப்படி இல்லை, இப்படி நடக்கலை அப்படின்ற ஒரு கதை வந்து பேசப்படும் பொதுவாக கதிர்காம ஆலயத்தை பொறுத்த மாட்டில். நீங்கள் சொன்னதை போன்று இந்த ஆகம முறைப்படி மாற்றப்பட்ட ஒரு ஆலயம் என்பதுதான் உண்மை, இல்லாதது சற்று மாறி இருக்கின்றது. ஆம், அதைத்தான் இப்பொழுது சொல்லுகிறேன். பண்டைய கால குறிப்புகளிலே கொடியேற்றம் பற்றி எந்த விதமான குறிப்புகளும் இல்லை, தகவல்கள் இல்லை. அதுபோல் ஆங்கிலேயர் தான் பழைய இடங்களை, கோயில்களை ஆய்வு செய்தார்கள். அவர்கள் கால குறிப்புகள் கூட, அதாவது சொல்லப்போனால் கொலின் மெக்கன்சி போன்றவர்கள் ஆரம்பகால ஆங்கிலேயர்கள், ஜான்விலே போன்றவர்கள், அதுபோல் தென்பகுதியை ஆய்வு செய்தவர்கள், ஜேம்ஸ் கார்டினர் போன்றவர், இவர்களுடைய எந்த குறிப்புகளிலும் கொடியேற்றம் பற்றிய விவரங்கள் இல்லை. அதுபோல இன்னும் ஒரு விஷயம்தான் அம்பாந்தோட்டை மாவட்ட உதவி அரசாங்க அதிபர்களுடைய குறிப்புகள் இருக்கின்றன. பதுளை மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் அதாவது 1800 காலப்பகுதியிலே இவர்களுடைய குறிப்புகளிலே கூட கொடியேற்றம் பற்றிய விவரங்கள் இல்லை. ஆனால் கொடியேற்றம் பற்றிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஒன்று இருக்கிறது. அதுதான் வந்து பிற்காலத்திலே, அதாவது கடந்த நூற்றாண்டிலே 1940, 50களிலே கொடியேறி இருக்கிறது. இது தொடர்பான சில விடயங்களை சொல்லப்போனால் சமத்துவ சங்கம், கதிர்காம சமத்துவ சங்க சபையினர் அவர்களுடைய குறிப்புகளிலே இது பற்றிய சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது எப்படி என்று பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே 2 பேர் இந்த கொடியேற்றங்களிலே முக்கியஸ்தர்கள் இதை நடத்தி இருக்கிறார்கள். ஒன்று ராஜேஸ்வரி ஜெயபால என்று சொல்லப்படுகின்ற பெரிய கோயிலினுடைய கப்புராலே அல்லது முக்கியஸ்தர் ஒருவர். அடுத்தபடியாக இருப்பவர் தெய்வானியம்மன் கோயிலே இருக்கும் சுவாமி, அதாவது தசநாமி சுவாமிகள் பரம்பரையிலே வந்த இன்னொரு சுவாமி, ராஜகிரி சுவாமி என்று நினைக்கிறேன், அவருடைய ராமகிரி சுவாமி. அவர்களும் ராஜேஸ்வரி கிரிபால என்ற இந்த 2 பேரும் தான் 1940, 50 காலப்பகுதியிலே இந்த கொடியை ஏற்றியிருக்கிறார்கள். சேவல் கொடியை தான் ஏற்றிருக்கிறார்கள். சரியா? அந்த குறிப்புகள் இருக்கின்றன. இது எப்படி என்று பார்க்கும் பொழுது அங்கே கதிர்காமம் பெரிய கோயிலே, முருகன் கோயிலே கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு தெய்வானையம்மன் கோயிலே நான் சொன்ன இந்த சுவாமி ராமகிரி சுவாமி அவர்கள் அங்கே ஒரு சேவல் கொடியை எடுத்து அதற்கு பூசை செய்துவிட்டு அதை எடுத்து கொண்டு வந்து வள்ளியம்மன் கோயிலின் அருகிலே இருக்கும் பக்கீர் மடத்தில் உள்ள கொடிக்கம்பத்திலே கட்டுவார்கள். இதுதான் நடைமுறை இருந்திருக்கிறது. பிற்காலத்தில் இந்த நடைமுறை எப்படி இல்லாமல் போனது என்று தெரியவில்லை. இப்பொழுது 2 கொடிகள் ஏற்றப்படுகின்றன. ஒரு கொடி அதாவது முதல் நாளிலே இந்த பக்கீர் மடம் என்று சொல்லப்படுகின்ற தற்போதைய பள்ளிவாசலிலே ஏற்றப்படுகிறது. அந்த பள்ளிவாசலிலே இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் அனைவரும் பக்கீர் வம்சத்தை சேர்ந்தவர்கள்.
எனவே இந்த அங்கே ஏற்றப்படும் கொடி பச்சை நிற கொடி பக்கீர் வம்சத்து கொடியாக இருக்கலாம். கந்தூரி விழாவை ஆரம்பிக்கும் ஒரு கொடி என்றும் கூட சொல்லப்படுகிறது. அது ஒன்று. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 6ஆம் நாளிலே தெய்வானையம்மன் கோயிலே ஒரு கொடி ஏற்றப்படுகிறது. இந்த கொடி என்னவென்று பார்க்கும் பொழுது 6ஆம் நாளில் ஏற்றப்படும் கொடி, இந்த கொடி ஒரு காவி கலர் கொடி, காவி நிற கொடி. அது தசநாமி, வட இந்திய தசநாமி சுவாமிகள் அவர்களுடைய பரம்பரையில் வந்த அந்த வட இந்திய மரபுக்கு ஏற்ற வகையிலே அங்கே கொடி இருக்கிறது. எனவே 2 கொடியும் வித்தியாசமான கொடிகள். ஒன்று காவி நிற கொடி, அடுத்தது பச்சை நிற கொடி. இந்த இரண்டுமே முருகனுக்கு சம்பந்தமில்லாத கொடிகளாகத்தான் தெரிகின்றன. எனவே இந்த கொடியேற்றம் என்பது கதிர்காமத்தை பொறுத்தவரை முக்கியத்துவம் அல்ல. இதிலே பண்டைய மரபின்படி எங்களுடைய மக்கள், தமிழ் மக்கள் சொல்வார்கள், தமிழ் மக்களுக்கு முக்கியமானது அங்கு நடக்கும் தீர்த்தம், அதுபோல தீ மிதிப்பு. பண்டைய காலத்திலே கூட, அதாவது சில காலத்துக்கு முன்பு கூட தீர்த்தத்துக்கு தான் செல்வார்கள். நாங்கள் கூட 2012ஆம் ஆண்டு நான் முதலாக பாத யாத்திரை செல்லும் பொழுது தீர்த்தத்துக்கு தான் சென்றோம். அடுத்த தடையும் தீர்த்தத்துக்கு தான் சென்றோம். அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்பொழுது முதல் நாள் அன்று செல்வது அப்படி ஒரு வழக்கம் இப்பொழுது வந்திருக்கிறது. அது எப்படி திடீரென்று மாறியது என்று தெரியவில்லை. எனவே தமிழர்களை பொறுத்தவரையிலே கதிர்காமத்திலே கொடியேற்றம் என்பதும் முதல் நாள் என்பதும் முக்கியத்துவம் அல்ல. அதாவது 10ஆம் நாள் படியேறுதல் என்றொரு விஷயத்தை செய்யுள்களிலே தமிழர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதாவது மட்டக்களப்பு மக்கள் தான் முக்கியமாக இந்த பகுதிகளிலே இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள். அவர்கள் எழுதியிருக்கும் குறிப்பு 10ஆம் நாள் படியேறுதல். அதாவது 10ஆம் நாள் படியேறுவார்கள், கதிரமலை ஏறுவார்கள், அடுத்த நாள் செல்ல கதிர்காமம் செல்வார்கள், அதன் பின்பு அங்கேயே இருந்து தீ மிதிப்பார்கள். கடைசியிலே 16வது நாள் 15வது நாள் கடைசி ஊர்வலத்தை, அந்த கடைசி ஊர்வலம் கூட எசலப்பெரகரா என்று சொல்லப்படுகிறது. எசலப்பெரகரா என்று சொல்லப்படுகின்ற ஆடிப்பூரணை விழா. ஆடிப்பூரணை விழா தான் அது, பூரணைக்குரிய விழா. இந்த கடைசி ஊர்வலத்தை பார்த்து விட்டு அடுத்த நாள் தீர்த்தம் ஆடிவிட்டு வருவார்கள். இதுதான் இந்த 10லிருந்து 16 நாட்களிலே தான் தமிழர்கள் கதிராமத்தை கொண்டாடும் ஒரு நாளாக பண்டைய காலத்தில் இருந்தது. இப்பொழுதுதான் முதல் நாளிலே சென்று, அப்படி நாங்களும் கூட இப்பொழுது முதலாவது நாளிலே தான் இந்த பாத யாத்திரை சென்று அங்கே சென்று அடைகிறோம். இப்படி மரபுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகின்றன. அதாவது கொடியேற்றம் என்பது ஒரு ஆலயம் அல்லது ஒரு முக்கியமான ஒரு கோவிலினுடைய திருவிழா ஆரம்பம் என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒன்றாகத்தான் எடுத்துக்கொள்ளலாம் கதிர்காமத்தை பொறுத்த மாட்டேன். ஆம், கதிர்காமத்தை பொறுத்தவரையிலே ஆரம்பம், அது ஆரம்பம். ஆனால் ஏற்றப்படும் கொடி முருகனுக்குரிய கொடி அல்ல. சரி, கதிர்காமம் ஆலயத்திற்கு செல்லும் போது, கதிர்காம கந்தனை தரிசிப்பதற்காக செல்லும் போது பாத யாத்திரை செல்வார்கள். இலங்கையில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டு நாட்டில் பல இடங்கள்ல இருந்து பாத யாத்திரை, வடமாகாணத்திலிருந்து பாத யாத்திரை செல்வது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த பாத யாத்திரை காலம் காலமாக தொடர்கின்ற ஒன்று, இதை பற்றி நாங்கள் பேசலாம். பாத யாத்திரை பற்றி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அது பற்றி சுருக்கமாக சொல்லலாம். பாத யாத்திரை என்னவென்றால், முருகன் இந்தியாவிலிருந்து தோணியிலே வந்து அவர் படகிலே வந்து உகந்தையிலே கடற்கரையிலே இறங்கி அங்கிருந்து வீரபாகுத்தேவரோடு கதிர்காமம் சென்றார். அந்த காட்டு வழியாக, இப்பொழுது பாத யாத்திரை செல்லும் அந்த யாழ குமண காட்டு வழியாக சென்று கதிரமலையை அடைந்து, கதிரமலையை இருந்த சிவன் பார்வதி அவரிடம் ஆசி வேண்டு அங்கிருந்து சூரசம்ஹாரத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. தட்சிண கைலாய புராணம் இந்த தகவல்களை எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே இந்த முருகன் நடந்து சென்ற இந்த பாதை, அந்த அடியொற்றி பிற்காலத்திலே வந்த சித்தர்கள் முனிவர்களும், சொல்லப்போனால் அகத்திய முனிவர், அதுபோல் மிக முக்கியமாக சொல்லப்போனால் காஷியப்ப முனிவர், அதுபோல் போகர், அதுபோல் பாபாஜி, புலஸ்திய முனிவர், விஸ்வசு முனிவர், இப்படியான முனிவர்கள் இந்த பகுதியிலே இந்த காட்டுக்குள்ளே சென்று முருகனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு ஆதாரங்களாக இந்த காட்டு பகுதியிலே இருக்கும், கதிராமத்தை சுற்றி இருக்கும் காட்டு பகுதியிலே இருக்கும் கல்வெட்டுக்களிலே இவர்களுடைய பெயர்கள் இருக்கின்றன. அதுபோல் இடப்பெயர்கள் இருக்கின்றன. பல இடப்பெயர்கள், வந்திரிகே எலியே என்று சொல்லும், தன்வந்திரி, வந்திரிகே எலியே என்று குறவக்க வெவ என்று சொல்லப்படுகின்ற, குறவக்க துறை என்று சொல்லப்படுகின்ற இடம் இருக்கிறது. இப்படி பல பெயர்கள் அங்கே இருக்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த சித்தர்களும் முனிவர்களும் இந்த பகுதியிலே சென்று கதிர்காம முருகனை வழிபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கதிர்காம திருத்தலம் என்பதும் சிவனொளிபாதம் என்ற திருத்தலம் என்பதும் இந்த இரண்டுமே
சித்தர்களாலும் முனிவர்களாலும் வழிபடப்பட்ட திருத்தலங்கள். ஏனென்றால் இவை இருப்பது காட்டின் மத்தியிலே. எனவே இந்த சித்தர்கள் முனிவர்களுடைய முருகனுடைய சித்தர்கள் முனிவருடைய இந்த அடியொற்றி தான் பாத யாத்திரை என்றும் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த பாத யாத்திரை இன்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கதிர்காம கந்தனை தரிசிக்கும் போது அங்கு வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களை இப்போ உணர முடிகின்றதா? காலம் காலமாக இருந்து வந்த வழிபாடுகளும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் காணப்படுகின்றன. வழிபாட்டு முறை என்று சொல்லும் பொழுது கதிர்காமத்தை பொறுத்தவரையிலே பண்டைய காலத்தில் இருந்த வழிபாட்டு முறைகள் பெரிதாக மாற்றம் அடையவில்லை. ஏனென்று சொன்னால் ஒருவருடைய இந்திய ஒரு யாத்திரையுடைய குறிப்பை நான் பார்க்கும் பொழுது அவர் கேள்விப்பட்டு வந்திருக்கார், கதிர்காமத்திலே மிகப்பெரிய கோயில் ஒன்று இருக்கிறது, முருகன் கோயில் என்று. அவர் தேடி தேடி பார்த்துவிட்டு கோயிலுக்கு முன்னே வந்து நின்று கொண்டு அவர் தேடி இருக்கிறார். மிகப்பெரிய கோயில் ஒன்று இருக்கிறதா முருகன் கோயில் என்று நான் பார்க்க வந்தேன், இங்கே அப்படிப்பட்ட கோயில் எதுவுமே இல்லை என்று. அப்பொழுதுதான் அங்கே இருந்து ஒரு பக்தர் சொல்லியிருக்கார், இதுதான் அந்த கோயில் என்று. எனவே பண்டைய காலத்திலே இருந்து அதனுடைய அந்த வேடர் காலத்திலே, அதாவது இந்த கதிர்காமம் பகுதி காடான பின்பு வேடர்கள் தான் இந்த முருகனை வணங்கி வந்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய காடாக ஆன பின்பு ஆரம்ப காலத்திலே இங்கே மக்கள் குடியிருப்புகள் இருந்திருக்கின்றன. எனவே சொல்லப்போனால் வேட்டுவ மக்கள் தான் இந்த கோயிலை ஆங்கிலேயர் காலம் வரை பாதுகாத்திருக்கிறார்கள். போர்த்துகீயர் காலம் என்று கூட சொல்லலாம். இந்த ஐரோப்பியர் காலம் வரை அவர்கள் தான் பாதுகாத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த மரபு இன்னும் மாறாமல் அங்கே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சில மாற்றங்கள் உண்டாகி இருக்கின்றன, ஆனால் பெரிதான மாற்றங்கள் எதுவுமே இல்லை. அதைத்தான் இன்னும் ஒன்று கூட நாங்கள் சொல்லலாம், இது பெரிய கோபுரங்கள் எதுவும் கட்ட மாட்டார்கள். அந்த காலத்தில் இருந்த அந்த காட்டுக்கோயில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இன்றும் இருக்கிறது. சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிற கட்டண முறையிலே. அதுபோல் அந்த வேடர் காலத்திலே அவர்கள் அந்த முன்பாக கொத்துப்பந்தல் அமைத்து இதை வழிபடும் மரபு இன்றும் கூட இருக்கின்றது. அதுபோல் வேட்டுவ பெண்கள் இங்கே முருகனுடைய ஊர்வலத்துக்கு முன்பாக, முருகனுடைய யந்திரத்துக்கு முன்பாக செல்லும் வழக்கம் இன்றும் கூட இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இங்கே சிலை வழிபாடு என்பதற்கு முக்கியத்துவம் அல்ல, இங்கே இருக்கும் வழிபாடு யந்திர வழிபாடு. ஆனால் சிலையும் இருக்கிறது. ஜான் டேவி போன்றவர்கள் இங்கே சிலை இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த சிலை ஒரு காலகட்டத்திலே காட்டுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டது என்றும் கூட ஆங்கிலேயர் கால குறிப்புகள் சொல்லுகின்றன. எனவே சிலை வழிபாடும் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த சிலை வழிபாடை விட யந்திர வழிபாடு தான் முக்கியத்துவம் பெறுகிறது. முருகனுடைய சத்கோண யந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இன்றும் கூட தினமும் அந்த ஊர்வலத்தின் போது அந்த சத்கோண யந்திரம் இன்று இருக்கும் பிரதான முருகன் கோயிலினுடைய கருவறையிலே இருந்து அது கொண்டு வரப்பட்டு பட்டத்து யானை, அந்த காலத்தில் இருந்த பட்டத்து யானை இப்பொழுது பிரதான யானை பெரிய யானை மீது அதை வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்கிறார்கள். அது முருகனுடைய சிலையை நாங்கள் இப்பொழுது மற்ற கோயில்களிலே அந்த தெய்வ சிலைகளை ஊர்வலமாக கொண்டு செல்லும் பொழுது மக்கள் அதை பார்த்து அதுக்கு பூஜை செய்து வழிபடுவார்கள். அப்படி இது ஒரு மறைபொருளாக இந்த யந்திரம் பேழையிலே வைத்து அதை சுற்றி பூக்கள் மாலைகள் போன்றவற்றை போட்டு மறைத்து இந்த ஊர்வலத்திலே கொண்டு செல்கிறார்கள். பொதுவாக இந்த நாங்கள் கதிர்காமம் ஆலயத்துக்கு செல்வோம், அதுக்கு பிறகு விநாயகர் சில கதிர்காமத்துக்கு செல்வோம், அதன் பிறகு இருக்கக்கூடிய அந்த மலைக்கு செல்வது வழமையான ஒன்றாக இருக்கின்றது. இந்த கதிர்காமத்தை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இந்து ஆலயங்கள், கல்வெட்டுகள் பற்றியும் கொஞ்சம் பேசலாம். அதாவது கதிர்காமத்திலே பார்க்க போனால் கிட்டத்தட்ட 10-15 கோயில்கள் இருக்கின்றன. பண்டைய காலத்திலே இருந்து, மிக பண்டைய காலத்திலே இருந்தது முருகன் கோயில். அதன் பின்பு பெரிய கோயில் என்று சொல்லுவோம் அதை, முருகன் கோயில். அதன் அருகிலே இருக்கிறது பிள்ளையார் கோயில். அதற்கு அடுத்த கோயில் பெருமாள் கோயில். அதன் பின்பக்கமாக 4 கோயில்கள் இருந்தன. இப்பொழுதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சின்ன 4 அறைகள் இருக்கும். இந்த அறைகள் வள்ளியம்மனுடைய சகோதரர்கள் இறந்த பின்பு அவர்களை வைத்து அவர்களுக்காக கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அந்த 4 கோயிலும் பத்தினி அம்மன் இருக்கிறார். அதுபோல சமன் தெய்வம், அதுபோல இன்னும் 4-5 தெய்வம், தடிமுண்ட தெய்வம் என்று சொல்கிறார்கள். இப்படி இவை மதுரை வீரன் போன்ற, கற்பனசாமி போன்ற காவல் தெய்வங்களுடைய கோயில்களாக இருக்கலாம். இது ஒரு தொகுதி கோயில்கள். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தெய்வானையம்மன் கோயில். இந்த தெய்வானையம்மன் கோயிலே தெய்வானையம்மனுடைய விக்கிரகம் இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு கோயில் அது.
அந்த கோயிலே வைரவர் கோயில் ஓரத்தில் இருக்கிறது. அடுத்த பக்கம் பின்பக்கம் பார்த்தால் சிவன் கோயில் இருக்கிறது. இந்த சிவன் கோயிலே ஒரு முக்கியமான, நீங்கள் அங்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், மிக மிக பண்டைய பழமை வாய்ந்த ஒரு குட்டி சிவலிங்கம் அங்கே இருக்கிறது. ஆரம்ப காலத்திலே தான் தோன்று லிங்கம் என்று கூட இதை சொல்கிறார்கள். நீங்கள் அங்கு போய் பார்த்தால் தெரியும். அதுபோல பழனி ஆண்டவர் கோயில் இருக்கிறது. இது ஒரு வளாகம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது முன்பக்கம் இருக்கும் வள்ளியம்மன் கோயில். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஏழுமலையிலே இருக்கும் முருகன் கோயில், சிவன் கோயில். அடுத்தபடியாக அதற்கு அருகிலே இருக்கும் வள்ளிமலையில் இருக்கும் வள்ளி குகை கோயில். அதுபோல் செல்லக்கதிராமத்து வந்தால் அங்கு பிள்ளையார் கோயில், அதுபோல் வள்ளியம்மனுடைய குகை என இப்படி பல கோயில்கள் இருந்தன. இவை 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல் இன்னும் ஒன்று தான் அங்கே இருக்கும் பக்கீர் மடம். பக்கீர் மடம் தான் இப்பொழுது பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகிறது. இவைதான் கதிர்காமத்தில் இருக்கும் வழிபாட்டு தலங்கள் என்று சொல்லலாம். நீங்கள் எழுதிய ஆய்வு புத்தகமாக இருக்கின்றது கதிர்காமம் பற்றிய பாரம்பரியமிக்க கதிர்காம பாத யாத்திரையும் கந்தசுவாமி கடவுளின் புனித பூமியும் என்கின்ற இந்த நூல். இது 2013ஆம் ஆண்டு முதற் பதிப்பாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருந்தது. 2013ஆம் ஆண்டு. அதுபோன்று தற்போதும் ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. சமூக வலைத்தளங்களிலேயும் பலவற்றை நீங்கள் தெரிவித்து வருகின்றீர்கள். கதிர்காமம் மாத்திரமல்ல, பல ஆய்வுகள் குறித்தும் நீங்கள் பேசி வருகின்றீர்கள். ஆம், கதிர்காமத்தை பொறுத்தவரையிலே நான் இப்பொழுது 3 நூல்கள் எழுதியிருக்கு. ஒன்று பாரம்பரியமிக்க பாத யாத்திரை பற்றிய ஒரு தனி நூல். அதுபோல் கதிர்காமத்தை தரிசித்த சித்தர்களும் முனிவர்களும் அது ஒரு தனி நூல் இருக்கிறது, இங்கே இருக்கிறது. அதுபோல் ஆதி கதிர்காமம் என்று சொல்லப்படுகின்ற கபிலித்தையினுடைய வரலாறும் தனி நூல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதுதான் கதிர்காமத்தின் வரலாறை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். தோற்றம். ஆம், தோற்றம். அதுபோல கதிர்காமம் பற்றிய முழுமையான வரலாறை நான் இதுவரை குல சபாநாதன் அவர்கள் கதிர்காமம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அதற்கு பின்பு கதிர்காமம் வரலாறு முழுமையாக எழுதப்படவில்லை. எனவே அந்த குறையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக கதிர்காமத்துடைய முழுமையான வரலாறு, நிறைய விஷயங்களை அடக்கிய வரலாறை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய 2 நூல்கள் இப்பொழுது வெளிவரப்போகின்றன. அதற்கு அடுத்தபடியாக கதிர்காமம் வரலாறு வெளிவரும். நிச்சயமாக எந்தெந்த நூல்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். வெளியிடப்பட இருக்கும் நூல் அடுத்ததாக வெளிவர இருக்கிறது பஞ்ச ஈஸ்வரங்களை முற்றாக அழிந்து போன தொண்டேஸ்வரம் என்று சொல்வார்கள். அதனுடைய உண்மையான கல்வெட்டுகளிலே அது நாகரீஸ்வரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோல தேனுவரை நாயனார் கோயில் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மயில்வான புலவர் அதற்கு சந்திரசேகர ஈஸ்வரம் என்று பெயரை சொல்லியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட பலராலும் அறியப்பட்ட தொண்டேஸ்வரம் என்ற கோயில் இன்று முற்றாக அழிந்து போன கோயில். அந்த கோயிலுடைய புத்தகம் வெளிவர இருக்கிறது. அதில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. ஆம், நிச்சயமாக நிறைய கல்வெட்டுகளை அதிலே எழுதியிருக்கு. அதுபோல தெய்வ சிலைகள், சிவலிங்கம் மற்றும் நந்தி போன்ற பல தெய்வ சிலைகளும் அதிலே உள்ளடக்கியிருக்கிறது. தென் மாகாணத்திலே இருக்கும் தெய்வந்துறையிலே அது தெவினூரை என்று சொல்லுவாங்க. தெவினூரையிலே அமைந்திருந்த ஒரு கோயில். அது ஒரு புத்தகம் வெளிவரப்போகிறது. அடுத்த புத்தகம் தான் இலங்கை பிராமி கல்வெட்டுகளில் நாகர் பற்றிய கிட்டத்தட்ட 125 கல்வெட்டுகள் இருக்கின்றன இலங்கையிலே. நாகர் பற்றி சொல்ல போனால் அவள் பேராசிரியர் பத்மநாதன் போன்றவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாகர் தமிழர் பண்டைய கால சமூகத்தினர் என்று. அதுபோல இலங்கையினுடைய பழங்குடிகளில் ஒருவர். எனவே இந்த நாளிலே கதிர்காம கந்தனினுடைய திருவிழா கால பகுதியிலே இதனுடைய தோற்றம், வழிபாட்டு முறை, அதனிடம் கல்வெட்டுகள், தற்போது காணப்படுகின்ற வழிபாடுகள் என்று பலவற்றை நாங்கள் பேசியிருக்கின்றோம் இந்த கலந்துரையாடல் பகுதியிலே. இன்னும் தொடரலாம். முருகனை பற்றி பேசுகிறதா இருந்தால் இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் நேரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இன்னொரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக சந்திப்போம். பலவற்றை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அவளாக இருப்பீர்கள். நாங்களும் அதை எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கிறோம். நன்றி. இணைந்து கொண்டு மிக்க நன்றி. உங்களுக்கும் நேத்ரா தொலைக்காட்சிக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைய நாளில் எம்மோடு இணைந்திருந்தார் வரலாற்று ஆய்வாளர் கலாநிதி NKS திருச்செல்வம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளினியாக சஹானா மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள் மற்றும் அதிதிகள், அதே போன்று கேமரா தொழில்நுட்ப சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு எமது நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் சசிகாந்தனுக்கும் நன்றி கூறி விடைபெறலாம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள்.